ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் அகரோ வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனரோட ரிவ்யூ பார்க்கலாம். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 1600 வாட்ஸ், சக்ஷன் பவர் பார்த்தீங்கன்னா 21.5 kPa. அடுத்து இது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்துட்டு ஃப்ளோர் அண்ட் கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ், அதுக்கடுத்தது வந்துட்டு ஒரு ஃபில்டர், இதுக்கப்புறம் வந்துட்டு இது ரிவர்ஸ் நாசில். இது வந்துட்டு கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கடுத்தது வந்துட்டு இது மல்டி பர்பஸ் ப்ரஷ். இது வந்துட்டு நம்ம கர்டன்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒட்டடை அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள் டியூப். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வயர் லென்த் வந்துட்டு 5 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொஞ்சம் தூரம் வரைக்கும் உள்ள பெரிய ரூமும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. இந்த ஒரு வேக்யூம் கிளீனர்லேயே நம்ம வந்துட்டு வெட் கிளீனரும் ட்ரை கிளீனிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ளோயர் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதோட வீல் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாகவும் 360 ரொட்டேட் ஆகிறனால நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த கிளாத் டஸ்ட் பேக்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 லிட்டர். அதே மாதிரி இந்த ஸ்டீல் டர்ட் கலெக்டிங் கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 21 லிட்டர். அதே மாதிரி இது ரொம்ப பல்காக இல்லாமல் காம்பேக்ட் சைஸில் இருக்கனால நம்ம எங்கே வேணால் ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த ஃப்ளோர் ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஒரு குட்டி வீல் கொடுத்துருக்கனால ஈஸியாக மூவ் ஆகுது. அதே மாதிரி ரொட்டேட் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக எங்கே வேணால் கார்னர்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்துட்டு நம்ம கார்பெட் இல்லாட்டி ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேக்யூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில்டர் வந்துட்டு மேலே மாட்டி விட்டுலாம். ப்ளோயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் மாட்டி விட்டுக்கலாம். ரிவர்ஸ் நாசில் வச்சுட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம மல்டி பர்பஸ் ப்ரஷ். இது வந்துட்டு நம்ம கர்டன்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டிக் வந்துட்டு இதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதில் கடைசியாக வர அட்டாச்மெண்ட் அப்சர்விங் ப்ரஷ். இது வந்துட்டு நமக்கு வெட் கிளீனிங்காக யூஸ் பண்ணுறது. வீட்டை மாப் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வீட்டில் ஏதாவது தண்ணி சிந்துச்சு அப்படின்னாலும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரூம் வந்துட்டு மாப் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்துட்டு ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்சர்விங் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோன்னா சுத்தமாக வந்துடும். எல்லா ஈரமும் வந்துடும். கொஞ்சம் இருந்துச்சுன்னா இது மாதிரி ப்ளோயிங் ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரஷஸோட ஹெட்லாம் வந்துட்டு சின்னதாக இருக்கனாலையும் ஈஸியாக ரொட்டேட் ஆகுறனாலையும் நம்ம கட்டல் கடியில் இல்லாட்டி சோஃபா கடியில் அந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸஸும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடெல்லாம் சுத்தமாக வேக்யூம் பண்ணிவிட்டு மாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கிளாத் டஸ்ட் பேக் இருக்கு இல்லையா, இதை தனியாக வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டீல் டர்ட் கலெக்டிங் கண்டெய்னரையும் தனியாக சும்மா நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வேக்யூம் கிளீனரை வச்சுட்டு வெட் கிளீனிங், ட்ரை கிளீனிங் அண்ட் ப்ளோயிங் ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது, ஈஸியாக யூஸ் பண்ணுறக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.